தெரியலை. ஆனால் இனி நீ துணிச்சலாக முடிவெடுக்கணும். தமிழ் வேண்டாம்னு ஒதுங்கி வாழணும். ஆதி மச்சான் எங்கே இருக்கானோ தெரியலை. எப்படி இருக்கானோ உயிரோடு இருக்கணும். அதுதான் என்னோட வேண்டுதலே. ஒவ்வொரு முறையும் அவனை தொலைச்சிட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கேன். மீனு மட்டும் மீள முடியாத வேதனையில் இருந்தாள். மச்சான் பாதுகாப்பாக இருப்பான் தானே? கண்டிப்பா. ஏன்னா இதுவரையும் எந்த இடத்திலும் அடையாளம் தெரியாத சடலம் கிடைக்கலை. செத்தே போயிருப்பானா? லூசு, அவன் உயிரோட இருக்கான். குழந்தையும் உயிரோட இருக்கா. எங்கே இருக்காங்கன்னு நாம் தேடலாம் வா. லூசு, ஒரு ஊரே தேடுது. என்னோட அண்ணன் தேடி கூட்டிட்டு வந்தாதான் பழையபடி பிஸ்னஸ் பண்ண முடியும்னு ஆதி சார் சொல்லிட்டாராம். அதுவும் இல்லாமல் கௌதம் சார் அவரோட ஆட்கள் வச்சு தேடிட்டு இருக்கார். அதுவும் இல்லாமல் நரேஷ் சாருக்கு விவரம் இன்னும் தெரியலை. தெரிஞ்சா கண்டிப்பாக ஒரு பிரளயமே நடக்கும். ஸ்பெயின். ஆதிரா என்ன செய்வது என்று தெரியாமல் சோம்பேறித்தனமாக படுத்து கொண்டிருக்க கிஷோர், ஆதி, எப்படியோ உன்னை கெட்டவங்க கிட்டேருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டேன். நீ சொல்லு, நாம் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஸ்பெயின். அது ஒன்று தான் பாக்கி. டேய் மகனே, நீ மட்டும் என்னோட புருஷன் கையில் கிடைச்ச மன்னிச்சுக்கோ, நீ உயிரோட இருக்க மாட்டேன். கல்யாணமா? எனக்கு நெஞ்சமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. கிஷோர் அவள் அருகே அமர்ந்து, ஏன், என்ன பண்ணுது? ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஆதிரா, அது ஒன்று தான் குறைச்சல். இவனுக்கு ஏற்ற மாதிரி ட்ராமா பண்ண வேண்டியது தான். அடுத்தடுத்து நடந்த சம்பவத்தில் மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. என்னோட குழந்தை வேற எங்கே இருக்கான்னு தெரியலை. கிஷோர், சரி ஓகே, நாளைக்கு வரைக்கும் உனக்கு டைம். ஆனால் குழந்தைன்னு துடிக்காதே. அந்த ஆதியே உனக்கு துரோகம் செய்துட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீ அவனோட குழந்தையை நினச்சி ஏங்கிட்டு இருக்கே. ஆதிரா, ஆமாம், அந்த நிஷா வேற ஆதிக்கிட்ட மாட்டிக்கிட்டு என்னவாக போகிறாளோ. ஆதிக்கு பழைய நினைவுகள் வேற வந்துடுச்சு. இனி ஒரே கூத்து தான் நடத்த போகிறவன் என்னோட கண்ணாளன். இது உனக்கேற்ற டயலாக். என்ன பேசுறது? என்னதான் அவர் எனக்கு துரோகம் செய்தாலும் அந்த குழந்தை என்னோட ரத்தமும் சதையுமா என்னிடம் இருந்து வந்தவள். என்னால் குழந்தையை விட்டு கொடுக்க முடியாது. குழந்தையும் நம்ம கூடவே இருக்கணும். கிஷோர், சரி, உனக்காக அவளை என்னோட குழந்தையா நான் ஏற்றுக்கிறேன். நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் இந்தியா போய் அவளை நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். ஆதிரா மனதில், என்னோட பொண்ணு ஆதிக்கிட்ட இருக்கா, நீ நெருங்க முடியுமா? டேய் ஆதி, நீ மட்டும் நாளைக்கு வந்து என்னை கூட்டிட்டு போகலை, நிஜமாவே இவனை கல்யாணம் பண்ணிக்குவேன். இவன் டார்ச்சர் என்னால் தாங்க முடியலை. அன்று நரேஷ் மாட்ரிட் ஏர்போர்ட்டில் இறங்கினான். அவனை வரவேற்க நடுத்தர வயது பெண் ஒருத்தி காத்திருந்து அவனை கண்டதும் கையசைத்தாள். ஆதி சரோஜா வீட்டில் இறங்கியதும் அப்பா என்று கழுத்தை கட்டி கொண்டாள். பின்னால் பாஸ்கரும் கௌதமும் நின்றிருந்தனர். ஆதி அவளை மார்போடு இறுக்கி அணைத்து கொண்டு, திதி செல்லம், பயந்துட்டியா என்று ஆதி கேட்க அவனுடைய நண்பர்கள் புதிய ஆதியை பார்த்தனர். இப்படி குழந்தையை பார்த்து உருகுகிறான். இதுதான் தந்தை பாசமா? இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கண்ணசைத்து கொண்டனர். இல்லை, கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனால் பாட்டியை பார்த்ததும் எனக்கு பயமே இல்லை. ஆதி, ஏன்னா பாட்டி என்னை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. எனக்கு பயம் காணாமல் போச்சு. ஆதி, சாப்பிட்டியா? ஓ, எனக்கு விளையாடிட்டு வந்தா உடனே சாப்பிட சொல்கிறாங்க பாட்டி. சும்மா சாப்பிட்டு பாரு, தொப்பை பெருசாக இருக்கு என்று அவன் கையை அவள் வயிற்றில் வைத்து காண்பித்தாள். ஆதி அப்படியே அவள் வயிற்றில் கை வைத்து கிச்சு கிச்சு செய்ய அவள் துள்ளி குதித்து சிரித்தாள். ஆதி, என்ன விளையாடுவீங்க? இங்கே பக்கத்தில் ஒரு அண்ணன் இருக்கா, என்னோட கண்ணாமூச்சி விளையாடுவேன். அப்புறம் நிறைய பப்பி இருக்கு, அது கூட விளையாடுவேன். மரத்து மேலே ஏறி மாங்காய் பறிப்பேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆதி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடு, அப்பா பார்க்கிறேன் என்றான் ஆர்வமாக. அவள் ஓடி சென்று சில குழந்தைகளை அழைத்து வந்தாள். எல்லோரும் ஆண் பிள்ளைகளாக இருக்க பேபி கேர்ள்ஸ் யாரும் ஃப்ரெண்டு இல்லையா என்றதும் பாஸ்கரும் கௌதமும் சிரித்தனர். அதான் நான் இருக்கேன் தானே, பிராவோ. மேலும் கைத்தட்டி சிரித்தனர். ஆதி சிரித்தான். அம்மா மாதிரி பொண்ணு. மகளே, நீ என்ன பாடுபடுத்த போறியோ?
பாஸ்கர், கவலைப்படாதே, நைட்டு நீ தூங்க முடியாது. திதி, நான் அப்பாவை தட்டி கொடுத்து தூங்க வைப்பேன் என்றதும் அனைவரும் வாய் பிளந்தனர். ராபின், சரோஜா இருவரும் சிரிக்க குழந்தை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள். ஆதி சிரித்து அவளை தூக்கி அணைத்து கொண்டான். சரோஜா சாப்பாடு எடுத்து வைக்க அனைவரும் சாப்பிட்டு, அம்மா நீங்களும் எங்களோட வந்துடுங்க. சரோஜா, அண்ணனும் அதான் சொன்னாங்க, நான் இன்னும் எதுவும் எடுத்து வச்சிக்கலை. இன்னைக்கு நீங்கள் வரீங்கன்னு கேட்டதிலிருந்து கையும் ஓடலை காலும் ஓடலை. ஆதி, அங்கிள் நீங்கள் பொறுமையாக இருந்து அம்மாவை கூட்டிட்டு வாங்க, நான் குட்டியை கூட்டிட்டு கிளம்புறேன் என்று குழந்தையை தூக்கி கொண்டு காரில் ஏறிக்கொண்டான். வழியில் ஏதேதோ பேசிக்கொண்டே வந்தாள். அவள் பேசியதில் நிறைய இடத்தில் தமிழ் இடம் பிடித்திருந்தான். தமிழ் அப்பா, தமிழ் அப்பா. இந்த குழந்தை மனதில் தன்னை விட தமிழ் மேல் பாசம் அதிகமாக வைத்திருக்கிறாள் என்று பொறாமை கொண்டான். குழந்தை பிறந்ததும் கையில் ஏந்தியவன் அவன்தானே. அவன் யோசனையை கலைக்கும் விதமாக ஆதி என்றாள். ஆதி, என்னடா? திதி, தமிழ் அப்பா கிட்ட கூட்டிட்டு போறியா? ஆதி, சரிடா. திதி, இப்போ? ஆதி, ராத்திரி ஆச்சு இல்லை, அதனால் இப்போ வேண்டாம், காலையில் கூட்டிட்டு போறேன் என்றவன் மறுபடியும் யோசனையில் துளைந்தான். குழந்தை அவன் மடியில் ஏறி அமர்ந்து அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் தூங்கி போனாள். அவள் முகத்தில் விழுந்த முடி கற்றைகளை காது மடலுக்கு தள்ளிவிட்டு அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவளை அணைத்து கொண்டான். ஆதிக்கு ராகவன் ஃபோன் வந்தது. குழந்தை இல்லேனே ஏமாத்திட்டு கூட்டமாக 100கணக்கான பேரை அழைச்சிட்டு போய் குழந்தையை கூட்டிட்டு வந்திருக்கு, அவ்வளோ பயமா? ஆதி, இல்லை, என்னுடைய மகள் அப்படிப்பட்ட பொக்கிஷம். ராகவன், நான் என்னவோ என்னிடம் பயந்துதான் கூட்டமாக போனேன்னு நினச்சேன். ஆதி, என்ன வேணும்? ராகவன் கிண்டலாக, குழந்தையை காப்பாத்திட்ட, உன்னோட அம்மாவை காப்பாத்திட்ட, ஆனால் உன்னோட பொண்டாட்டியை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறாயா? ஆதி நடுங்கினான். அவள் ஸ்பெயினில் இருப்பது தெரிந்திருக்குமா என்று யோசித்தான். ராகவன், ரொம்ப அமைதியாக இருக்கு, என்ன யோசனை? ஸ்பெயினில் கிஷோர்னு ஒரு முட்டாளை தட்டிட்டு ஆதிரா என்ற ஆதியின் உயிரை தூக்கிட்டேன். இப்போ இந்த ஆதி என்ன செய்வான்னு பார்க்கலாமா? இப்போவாவது உன்னோட அப்பாவோட திறமையை பாராட்டுப்பா. ஆதி, ராகவன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்திடுறேன், ஆனால் ஆதிரா மேலே கை வைக்கக்கூடாது. ராகவன், இல்லை, எனக்கு ஒன்றும் வேணாம், அவளை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கே போகிறேன், அவளால் தான் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை. ஆதி, ராகவன், வேண்டாம். ராகவன், எனக்கு களைப்பாக இருக்கு, நான் ஃபோன் வைக்கிறேன் என்றதும் ஃபோன் அமைதியானது. கிஷோர் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் செய்ய ஃபோன் எடுத்தது ராகவன். ஏண்டா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணற? அவனே நான் அடிக்கிற அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக சாக முயற்சி செய்துட்டு இருக்கான். ஆதி ராகவனின் கிண்டல் பேச்சை கேட்க விரும்பாமல் ஃபோன் வைத்தான். ஆதிரா, எப்படியாவது ராகவன் கிட்டேருந்து தப்பிச்சிடு. தாஸுக்கு ஃபோன் செய்து நடந்தவைகளை சொல்லிவிட்டு அங்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் எழுத சொன்னான். கௌதம், அர்ஜுனை வெளியே எடுத்து நம்ம கஸ்டடி கொண்டு வா. பாஸ்கர், நிசா அப்பா இந்தியா வந்து இறங்கியதும் நம்ம கிட்ட வரணும். இருவரும் கிளம்பினர். ஏதோ யோசனையாக இருந்தவன் தமிழை பார்க்க விரும்பினான். ஆதி தமிழை வர வைத்தான். திதி அவனை பார்த்ததும் ஓடி வந்து அவன் மேல் ஏறிக்கொண்டாள். தமிழின் ஒளி இழந்த அவன் கண்கள் உயிர் பெற்றனர். அவளை அணைத்து முகம் முழுவதும் முத்தமிட்டான். அப்பா, ஏன் நீ அழுக்காயிருக்க? நாரது, வா என்று தமிழை பாத்ரூம் அழைத்து சென்றார். அங்கே சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்க சிறிது நேரம் கழித்து இருவரும் நனைந்து வெளியே வந்தனர். ராபின் இருவருக்கும் உடை எடுத்து வந்து குழந்தைக்கு மாற்றியதும் அவளை தூக்கி கொண்டு வெளியே சென்றார். தமிழ் ஆதியை பார்த்து, தேங்க்ஸ், குழந்தையை பார்க்காம செத்துடுவேணும்னு நினச்சேன் என்று கண்ணீர் விட்டான். ஆதி, நீ சாகத்தான் போறே, அதுக்கு முன்னாடி ஸ்பெயினில் உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? தமிழ், எங்கள் கஸ்டமர் 2 பேர் இருக்காங்க, எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆதி, சாப்பிடு என்று அவன் முன் டேபிள் மேல் இருந்த உணவை காட்டினான். தமிழ் தயங்க, ஆதி, கவலைப்படாது, விஷம் வைக்கும் அளவுக்கு எங்கள் யாருக்கும் கோரமான மனசில்லை. தமிழ் அமைதியாக கண்ணீர் விட்டு அங்கிருந்த உணவை தயங்காமல் சாப்பிட்டான். தமிழ், சொல்லுங்க சார், ஸ்பெயினில் என்ன பண்ணணும்? ஆதி, ஆதிரா ஸ்பெயினில் கடத்தப்பட்டிருக்கா. தமிழ், அப்படின்னா ஆதிரா கிடச்சிட்டாளா? நல்லா இருக்காளா?
ஆதி அவன் சொல்லியதை பார்த்து புருவத்தை சுருக்க தமிழ் ஆதிராவை ஒருமையில் பேச வந்த வார்த்தைகளை விழுங்கி கிடைச்சிட்டாங்களா என்று சிறிய குரலில் கேட்டார். ஆதி ஆமாம், ஆதிரா ஸ்பெயினில் இருக்கான்னு தெரியும். ஆனால் முதல்ல இருந்த இடத்திலிருந்து கடத்தப்பட்டிருக்கா. அவளை கடத்தியவர்கள் எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியாது. நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் வேற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து லோக்கல் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் புக் பண்ணணும். ஏன்னா அவள் எங்கே இருக்கான்னு இப்போ நமக்கு தெரியாது. அதனால் எல்லா பக்கம் இருந்தும் தேடல் அதிகம் செய்யணும். தமிழ் சார், என்னோட ஃபோன் கிடைக்குமா சார்? ஆதி பக்கத்தில் நின்றவனுக்கு சைகை காட்ட தமிழ் கையில் ஃபோன் கொடுக்கப்பட்டது. தமிழ் 2-3 ஃபோன் செய்துவிட்டு, சார் அவங்களுக்கும் ஆதிராவை தெரியும், அதனால் உடனே போலீஸ் ரிப்போர்ட் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. தாஸ் அங்கே வந்தான். சார், ஸ்பெயினில் இருக்கிற நம்ம கஸ்டமர் மூலமாக வேற இடத்தில் இருந்து 16 ரிப்போர்ட் போயிருக்கு. போலீஸுக்கு ப்ரெஷர் அதிகமாச்சு, தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதி ரைட், வேற என்ன விஷயம் சொல்லு. தாஸ் சார், நம்ம நரேஷ் சார் கூட ஸ்பெயின் போயிருக்கிற மாதிரி தெரியுது. ஆதி ஆமாம், நான் கவனிக்கவே இல்லை. அவன் எப்போ போனான்? தாஸ் அன்னைக்கு மேடமை பார்த்துட்டு வந்ததும் ஏதோ ஃபோன் வந்ததுன்னு அவசரமாக வெளிநாடு போயிட்ட மாதிரி தகவல். ஆனால் அவர் எங்கே போனார்னு யாருக்கும் தெரியலை. இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணி அவரோட ஆஃபீஸில் ஸ்பெயினில் இருக்கிறதா சொல்லி இருக்கார். ஆதி அவனை ட்ரேஸ் பண்ணு. ஆனால் அவன் இருக்கிற இடத்தில் ஆதிராவும் இருக்கணுமே. தாஸ் மேடம், கிஷோர் இருந்த ஊரிலிருந்து சுற்றி இருக்கிற 500 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம தேடுதல் ஆரம்பிச்சிருக்கோம். இதே விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி அவரோட யோசனை என்னன்னு கேட்டு பார்க்கலாம். ஆதி சரி, நான் இங்கிருந்து கிளம்பினா ராகவனுக்கு எச்சரிக்கை மணி அடிச்சிடும். அதனால் ஆதிராவுக்கு ஆபத்தாகிடும். தமிழ் போக ஏற்பாடு பண்ணு. ஆதி தமிழை பார்த்து, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? தமிழ் நல்லா புரியுது, நான் உடனே கிளம்புறேன் என்று முன்னே காலடி எடுத்து வைத்தவன் திரும்பி ஆதியை பார்த்து தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு சென்றான். ஆதிராவை அழைத்து வரும் பொறுப்பை தமிழிடம் கொடுத்திருந்தான். நிஜமாகவே தமிழ் ஆதிக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறான். தன்னுடைய மனதில் இருந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். நிஜமான சந்தோஷத்துடன் இந்த வேலையை திறம்பட முடித்து ஆதிராவை அழைத்து வர வேண்டியது பொறுப்புடனும் கிளம்பினான். தாஸ் தமிழை அனுப்பிவிட்டு, நரேஷா நம்பர் கிடைச்சிருக்கு, பேசுகிறீங்களா? ஆதி என்றதும் ஃபோன் போட்டு கொடுக்க, நரேஷ் ஹலோ சொல்லுடா. ஆதிரா கூட சமாதானமாச்சா? கூட்டிட்டு வந்துட்டியா? ஆதி நடந்ததை விளக்க, நரேஷ் அந்த பைத்தியக்காரனை அன்னைக்கே கொன்று போட்டிருந்தா இந்த பிரச்சனை இல்லை. ஆதி யாரை சொல்லுற? ஏன்னா நிறைய பைத்தியக்காரங்க இருக்காங்க. நரேஷ் கிஷோர். ஆதி தெரிஞ்சோ தெரியாமலோ ஆதிராவை காப்பாற்ற அந்த நேரத்துக்கு அவன் சரியாக போயிடுறான். நரேஷ் இப்போ என்ன பிளான்? ஆதி சில ஐடியாவோட தமிழ் அங்கே வருவான். நான் இங்கே ராகவனையும் நிஷா அப்பாவையும் அர்ஜுனனையும் வச்சு டீல் பண்ணிக்கிறேன். நரேஷ் நான் மாட்ரிட்டில் இருக்கேன், அவன் எங்கே வருவான்? ஆதி தமிழ் அங்கே தான் வருவான். கௌதம் டே, அர்ஜுனை நாளைக்கு காலையில் பெயில் எடுத்துக்கலாம், எல்லா ஏற்பாடும் செய்துட்டேன். நிஷா அப்பாவை கூட்டிட்டு பாஸ்கர் அங்கே வந்துட்டு இருக்கான், நானும் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். ஆதி இல்லை, நீ ஏர்போர்ட் போயிட்டு என்னோட சித்தப்பா சித்தி வருவாங்க, பத்திரமா அழைச்சிட்டு வந்துடு. கௌதம் சரி என்று ஃபோனை வைத்தான். நேராக ஏர்போர்ட் போனவன் எழில் மெல்லினாவுக்காக காத்திருந்தான். அங்கே அவன் கண்ணில் அந்த அழகிய பெண் விழுந்தாள். கௌதம் அவளை பார்த்ததும் பழைய நினைவுகள் மனதில் தோன்றி மறைந்தன. கௌதம் மாயா என்று அழைத்ததும் திரும்பியவள் கௌதம் தான் அழைத்தான் என்று தெரிந்ததும் கண்டு கொள்ளாமல் முன்னேறினாள். கௌதம் அவளை துரத்தி சென்றான். மாயா நில்லு. நின்று திரும்பியவள் எரிச்சலாக என்ன என்றாள். கௌதம் அவளை பார்த்ததும் அவளை பற்றி நிறைய கேள்விகளுடன் நின்றவன் கடைசியாக எங்கே வந்த? மாயா அவனை உற்று நோக்கிவிட்டு, ஏர்போர்ட் உங்களுதா? தெரியாமல் வந்துட்டேன், உங்கள் ஆட்களை வச்சு என்னை வெளியேற்றிடுங்க. கௌதம் சட்டப், எதுக்காக பொய் புகார் கொடுத்தேன்? மாயா என்ன புகார் கொடுத்தேன்? அதில் எது பொய்ன்னு சொல்லுங்க, நான் விளக்கம் சொல்லறேன்.
கௌதம் வாய்க்குள் உன்னோட திமிர் அடங்கவே அடங்காது என்றதை விவரமாக காதில் வாங்கி கொண்ட மாயா, ஆமாம், எனக்கு சோறு போட்டு துணிமணி வாங்கி கொடுத்து வீடு வாசல் கொடுத்து பாதுகாத்து வச்சிருக்கீங்க இல்லை, எனக்கு திமிர் தான். கௌதம், நான் உன்னை ரேப் பண்ணினதா ஏன் பொய் சொன்னேன்? மாயா, நான் அப்படி சொன்னதா யார் சொன்னாங்க? இதிலிருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, என்னோட புகார் என்னன்னு தெரியாமலே இருந்திருக்கீங்க. கௌதம் பல்லை கடித்து கொண்டு வளவளன்னு பேசாம விஷயத்துக்கு வரியா? மாயா, என்னோட புகார் என்னன்னா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா ஆசை காட்டி என்னை அனுபவிச்சுட்டு கை விட்டுட்டீங்கன்னு தான் புகார். கௌதம், இது அபாண்டமான புகார் இல்லையா? மாயா, எப்படி சார், உங்களோட பெருமூளை வேலை செய்கிற அளவுக்கு சிறுமூளை வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன். நான் பொய் சொல்லலை. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னது உண்மை. என்னோட தனிமையில் நெருக்கமாக இருந்தது உண்மை. இப்போ கைவிட்டது உண்மை. கௌதம், தனித்தனியாக சொல்லும்போது வேற மாதிரி இருக்கு, ஒட்டுக்கா சொல்லும்போது வேற மாதிரி இருக்கு. மாயா, எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. கௌதம், ஆனாலும் கைவிட்டது நான் இல்லை, நீ. மாயா, நான் எப்போ இல்லைன்னு சொன்னேன்? கைவிட்டது நான் தான். ஆனால் அது இப்போ முக்கியமில்லை, நாம் விலகியாச்சுங்கிறது தான் முக்கியம். கௌதம், நீ வளைச்சு பேசாமல் உண்மையை சொல்லு. ஆதி சொல்லி தானே இப்படி செய்தே. மாயா மறுக்கவில்லை, மாறாக முதல் முறையாக பல்ப் எரிஞ்சிடுச்சு, வாழ்த்துக்கள். கௌதம், நீ இப்படி சுற்றுவதற்கு உன்னோட புருஷன் ஒன்றும் சொல்ல மாட்டானா? மாயா, என்னோட கணவர் நல்லவர். கௌதம், ஓ, ஒன்று சொல்லாமல் இருந்தால் நல்லவனா? ஆனால் உண்மையை பேசும் நான் கெட்டவன் இல்லை, ஓடி போயிடு. மாயா, மிஸ்டர் கௌதம், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கிளம்புங்க, என்னை போக சொல்லாதீங்க. கௌதம், இந்த வழக்கு முடியட்டும், உன்னை மறுபடி கோர்ட்டுக்கு இழுக்காம விடமாட்டேன். உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறது நான் தான். மாயா, ஐ ஆம் வெயிட்டிங். கௌதம் அவளை திரும்பி பாராமல் சென்றான். அவளோ கௌதம் கண் பார்வையிலிருந்து விலகி சென்றாள். பெரிய இவ சினிமா டயலாக் சொல்லிட்டு இருக்கா, இனி இவ முகத்திலேயே விழிக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்தவன் கண்கள் தானாக அவளை தேடின. அவளிடம் பொறுமையாக பேசியிருக்கலாம் என்று வருந்தினான். எழில் கௌதம் தோளில் தட்ட தன்னுடைய யோசனைகளில் இருந்து வெளியே வந்து, சித்தி, சித்தப்பா, சாரி, எப்போ வந்தீங்க? மெல்லினா, இப்போதான் வந்துக்கிட்டே இருக்கோம், வா போகலாம் என்று சொல்லி முன்னே சென்றாள். கௌதமுக்கு மெல்லினாவை பார்த்ததும் ஏனோ ஆதியின் நினைவு வந்தது. ஆதியும் இப்படிதான் முன் நடத்துவான், யார் பின்னாலும் வரமாட்டான். இப்போதுதான் ஆதியின் பழக்கங்கள் யாரை ஒத்து இருக்கிறது என்று கவனித்தான். போல் பிள்ளை, நூல் போல சேலை. பெருமூச்சு விட்டு அவர்கள் பின்னால் சென்றான். நிசாவின் அப்பா ஆதியிடம், ஆதி, நிசா எங்கே? ஆதி, சந்தேகமே வேண்டாம், என்னோட பொறுப்பில், ஆனால் மிகவும் மோசமான கெட்டவர்கள் பாதுகாப்பில் இருக்கிறார். ஆதி, என்னோட பொண்ணுக்கு ஏதும் ஆனதென்றால் உன்னோட மூச்சு காத்து பட்ட இடம் கூட தரமட்டமாக ஆகிடும். ஆதி, அதெல்லாம் எதுக்கு? எனக்கு சில வேலைகள் உங்கள் மூலமாக ஆகணும். ஆனதும் பத்திரமா உங்கள் பொண்ணை உங்ககிட்ட விட்டுடுவேன். என்ன சொல்லு? ஆதி, ராகவனோட குற்றங்கள் எல்லாம் மறுபடியும் சட்டத்தின் பார்வைக்கு கொண்டு வந்து உண்மை நிரூபிக்கப்பட்டு அவன் ஜெயிலுக்கு போகணும். ஆதி, அவன் 40 வருஷமா என்னோட ஃப்ரெண்ட், நீ சொல்வதை நான் எதுக்கு செய்யணும்? ஆதி, சபாஸ், சரியான கேள்வி. ஆனால் உங்களோட பொண்ணு என்னிடம் இருக்காளே, ஆனால் அவகிட்ட இருக்கிறவங்க எல்லாம் நான் என்ன சொன்னாலும் செய்வார்களே. சரி, நீங்கள் கிளம்புங்க. ஆதி, நீ ஓவராக பேசுகிற. ஆதி, என்னால் மூச்சு பிடிச்சிட்டு நீளத்துக்கு பேச முடியாது. ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிடுச்சு. சந்தோஷம். ஆதி என்று கத்த. ஆதி, அமைதி. பக்கத்து கட்டிடத்தில் தான் என்னோட மகள் தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதும் தொந்தரவா இருக்க போகுது. ஆதி, நெருப்போடு விளையாடாதே. ஆதி, என்ன செய்ய? என்னோட தேவை அப்படி. என்னோட பொண்ணுக்கிட்ட நான் பேசணும். ஆதி, ஓ, பேசலாமே என்று சொல்லி ஃபோன் போட்டு கொடுத்தான். மறுபக்கம் நிசா வழியில் கதறினாள். நிசா குட்டி, என்ன ஆச்சு? எதுக்கு கத்துற? யாராவது உன்னை அடிச்சிட்டாங்களா? ஏதும் காயமில்லையே? நிசா எதுவும் பேசாமல் கதறினாள். ஆதி, என்னோட பொண்ணை விட
சொல்லு. ஆதி கண்டிப்பாக சொல்லிடுவேன் என்று சிரித்தான். சரி, ராகவன் குற்றங்கள் எல்லாத்தையும் சட்டப்படி டீல் பண்ண நான் தயார் பண்ணுறேன். ஆனால் என்னோட பொண்ணு மேலே ஒரு கீறல் கூட விழக்கூடாது. ஆதி, அது உங்கள் பொறுப்பு. ஏன்னா இப்போதான் அர்ஜுனை வெயிலில் எடுக்கிறத பற்றி பேசியிருக்கேன். நாளைக்கு வெளியே வந்துடுவான். யார் கண்டா 2 பேரையும் ஒரே இடத்தில் அடைச்சி வச்சாலும் வச்சிடுவேன். அவனுக்கு வேற என்னோட பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எல்லோரும் வேற என்னை வற்புறுத்தி நிஷாவுக்கு கல்யாணம் செய்து வச்சிங்க. அதனால் உங்கள் பொண்ணை பத்திரமா இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அவன் விளையாடிடுவான். போகிறேன் இப்போவே ராகவன் பற்றி எல்லா விவரமும் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். ஆதிரா, டேய், கட்டை அவிழ்த்து விடுங்கடா. அவனுங்க விழிக்க. ஐயோ, இவனுங்க மொழி எனக்கு தெரியாதே. கட்டை அவிழ்த்து விட்டாங்கன்னா எல்லோரையும் ஒரு கை பார்த்துடுவேன். கிஷோர் வேற என்ன ஆனான்னு தெரியலையே என்று புலம்பினார். ஆதிராவுக்காக அந்த நாடு முழுவதும் போலீஸ் மற்றும் பலர் தேடிக்கொண்டிருந்தனர். நரேஷ் தன்னிடம் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கும் தன்னுடைய அக்காளை சமாதானம் செய்து கொண்டிருந்தான். அக்கா, அவள் கிடைச்சிடுவா, நீ டென்ஷன் ஆகாதே. அவளோ 4 வயசு குழந்தை. அவளை அவளோட அப்பா கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். அப்பா என்னை அன்னைக்கு மிரட்டி கூட்டிட்டு வந்துட்டார். குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவேன்னு, அப்படி சாகும்போது உன்னோட புருஷனையும் சேர்த்து கொன்னுடுவேன்னு மிரட்டி என்னை கூட்டிட்டு வந்துட்டார். என்னையும் அவரையும் பிரித்து வச்சதில்ல அப்பாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவரோட பணவெறி என்னோட வாழ்க்கையை முழுசாக தின்னிடுச்சு. அவர் சொன்ன ஆளை கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு மறுத்தும் என்னை மறுபடி என்னோட குடும்பத்தோடு சேர விடலை. வாளா வெட்டியாவே இருன்னு என்னை ஒதுக்கிட்டார். வாழ்க்கையில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இந்த வெளிநாட்டில் வந்து உட்கார்ந்துட்டேன். ஆனால் இதில் கொஞ்சமும் தப்பு செய்யாத குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. பாவம், குழந்தையோட எல்லா விஷயமும் தூரத்திலிருந்தே பார்க்க வேண்டி இருந்தது. காரணம், அவளுக்கு இந்த பொறுப்பில்லாத அம்மா மேல் இருந்த வெறுப்பு. உனக்கு தான் நல்லா தெரியுமே. நீ கொஞ்சம் தலையெடுத்ததுக்கு அப்புறம்தான் என்னோட பொண்ணை பற்றி தெரியவே வந்தது. உன் மூலமாக அவளை பற்றி தெரிஞ்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு உன்னோட வாயாலேயே மறுபடியும் அவள் கெட்டவங்க பிடியில் இருக்கிறாள் என்று தெரிந்து ரொம்ப வேதனையாக இருக்கு. நரேஷ், ஆதிராவுக்கு ஒன்றும் ஆகாது. இது ஒரு மிரட்டல் தான். பயப்படாதே. ஆதிராவை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சீக்கிரம் நாம் ஒன்று சேர்ந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆதிரா அம்மா ஒருத்தருக்கு ஃபோன் செய்து நடந்ததை சொல்லி கதறி அழுதார். என்னோட பொண்ணை பத்திரமா என்னிடம் ஒப்படைச்சிடு. நீ சொல்வதை கேட்டு உன் விருப்பம் போல நடந்துக்கிறேன் என்றவளை நரேஷ் அக்கா என்று தடுத்தான். அவளோ ஃபோனை வைத்துவிட்டு, விடுடா, அந்த ஆள் கிட்டத்தட்ட 20 வருஷமாக எனக்காக காத்திருக்கிறார். என்னோட வைராக்கியத்தை விட்டு கொடுத்துட்றேன். இதுக்கு மேலே என்னை நல்லவன்னு என்னோட பொண்ணு சொல்ல போகிறதில்லை. அவர் கண்டிப்பாக ஆதிராவை பத்திரமா கூட்டிட்டு வருவார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.